ஹலோ வீவர்ஸ், ரிஷபராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஐப்பசி மாதமானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்து பார்க்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது ஆரம்பிக்கும் போது இந்த மாதமானது நமக்கு எப்படி அமைய போகிறது, என்னென்ன மாற்றங்களானது நடக்க போகுது, தொழில் ரீதியாக இப்போது நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதன் மூலமாக நமக்கு லாபகரமான சூழலானது அமையக்கூடுமா, அதே போல பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் இருக்கக்கூடுமா, லாபங்களானது அதிகரிக்கக்கூடிய வகையில திருப்திகரமாக இருக்க போகுதா, அதே சமயம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமானது எப்படி அமைய போகிறது, பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடந்து கொள்வார்களா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்ம அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் ஏதாவது நல்லது நடப்பதாக இருந்தாலுமே அதிர்ஷ்டத்தையுமே இன்னுமே மென்மேலுமே நம்ம அதிகரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில தான் வரப்போகின்ற இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, என்னவெல்லாம் நீங்க செஞ்சா நல்லா இருக்கும், என்னவெல்லாம் நீங்க தப்பி தவறி கூட செஞ்சிடவே கூடாது, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டு இனி நம்ம அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள போகிறோம். ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. லட்சுமியுடைய அருளாசியால குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழலானது உண்டாகும். குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சுமூகமான சூழ்நிலையானது உண்டாக போகிறது. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் ரிஷபராசியின் அதிபதியும் 6ஆம் அதிபதியுமான சுக்கிர பகவான் கன்னி ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. அதாவது 6க்கு உரியவர் நீச்சமாக இருப்பது ஒரு யோகமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நோய் பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே ஒரு சில நோய் பிரச்சனைகளானது தொடர்ந்து உங்களை வாட்டி வதத்திட்டு இருக்கு. எத்தனை மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தாலுமே அதற்கான ஒரு தீர்வானது கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது அந்த நோய் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக போகுதுங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாமே அடைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது. கடன் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கடியை தராதுங்க. இருப்பினுமே ராசி அதிபதி என்பதால அவர் நீச்சமாகும் போது அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதுவரை புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருப்பது இன்னுமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதன் பிறகு ஐப்பசி மாதம் பிறந்த உடனேயே பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து ஆட்சி பலம் பெறுவதால சுக்கிராதித்ய மகா ராஜயோகமானது உண்டாக போகிறது. இதனால சூரியனுடைய நீச்ச தன்மையானது நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய நீச்சபங்க ராஜயோகமானது உண்டாக போகிறது. மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டமாகவே அமைய போகிறது. கடந்த காலத்தில் நீங்க அனுபவித்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு எண்டுக்காடு போடக்கூடிய வகையில தான் இனி வரப்போகின்ற நாட்களானது நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. பண வரவானது ஓரளவுக்கு நன்றாக இருக்க போகிறது. பண வரவுக்கு பெருசா எந்தவித குறையும் பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் வேலையில இருந்து வந்த தடை தாமதங்கள் சிக்கல்கள் பாதிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா பணத்தால ஒரு சில பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பணத்தால பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை என்று ஏகப்பட்ட விஷயங்களானது நடந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது அந்த சிக்கல்கள் பாதிப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நீங்கக்கூடிய வகையிலையும் உங்களுடைய கைக்குள்ள அந்த பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைய போகுதுங்க. நன்மைகள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. புதனை பொறுத்த வரைக்கும் 2, 5ஆம் அதிபதி
6ஆம் வீட்டில் இருக்காரு. விருச்சிகத்துக்கு புதன் குரு பார்வையால் பெறும்போது பார்த்தீங்கன்னா திடீரென்று வருமானம், திடீரென்று யோகம், திடீரென்று அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய வாய்ப்புகளுமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதாங்க ரொம்ப நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு, அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல தனக்கென ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா? உங்களுடைய அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. குடும்ப வாழ்க்கையானது ஒற்றுமையாக இருக்க போகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே ஒரு சில கருத்து வேறுபாடுகளானது இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னா அதுவுமே இப்போது சரியாக கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகிறது. குழந்தை பிறப்பதற்கான யோகமானது உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே ரிஷபராசி நேயர்கள் திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. இதனால உங்களுக்கு மன நிறைவான சூழலானது உண்டாக போகிறது. பண வரவு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா நல்ல காலகட்டமாகவும் இனி உங்களுக்கு மாறப்போகிறது. செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால கணவன் மனைவி மூலமாக வருமானமானது அதிகரிக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பெருசா எந்தவித முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைய போகிறது. வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகமானது உண்டாக போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்கணும், இல்லைன்னா அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகிறது. அதற்காக எல்லாமே இப்போது டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது அமைய போகிறது. செவ்வாய் குரு பார்வை பெறும்போது கண்டிப்பாக முழுக்க முழுக்க நிம்மதியான தூக்கமானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கடந்த காலத்தில் ஒரு சில பிரச்சனைகளின் மூலமாக அதை மனசுக்குள்ளே போட்டுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கமானது வராமல் இருந்து கொண்டு இருந்தது. இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசோலேஷன்லேயே இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த ஒரு நிலையானது மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. நல்ல ஒரு பிரதிபலனானது கிடைக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. உழைப்பிற்கான முழுமையான பிரதிபலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது. நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய யோகமானது உண்டாகி இருக்கிறது. ரொம்ப நாட்களாகவே நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல, ஏதாவது ஒரு வகையில தடங்களாகவே இருந்து கொண்டு இருக்கிறது, என்ன செய்யறது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது நல்ல மாற்றமான சூழலானது உண்டாக போகிறது. ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, எதிர்பார்த்த லாபம் போன்றவை எல்லாமே ஏற்படக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சூரியன் நீச்சமாக இருந்தாலுமே சுக்கிரனோடு சேர்ந்து வரும்போது நீச்சபங்க ராஜயோகம் உருவாவதால ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே ஆரோக்கியத்தில் ஒரு சில துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது அது எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்பானது தன்னால் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் தாயுடைய அன்பு அரவணைப்பு எல்லாமே கிடைக்க போகிறது. கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் இடையே நிறைய மனஸ்தாபங்கள் இருந்து கொண்டு இருந்தது. அதை வெளிப்படையாக கேட்கவும் முடியல, அதை கேட்காமலேயும் இருக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. அதுவுமே இப்போது காலப்போக்கில் சரியாகி மீண்டும் பழையபடிக்கு பேசக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகிறது. தாயுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்க போகிறது முழுமையாக. வீடு மனை சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது இருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே வீடு வாங்கணும் மனை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போது அந்த ஆசைகளானது நிறைவேற போகிறது. மொத்தத்தில் இனி வரப்போகின்ற நாட்கள் பிரகாசமான மாதமாகவே உங்களுக்கு அமைய போகிறது. அதாவது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதமானது ஓரளவுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளை வைத்து பார்க்கும்போது குரு பகவான் கடக வீட்டில் இருந்து உச்சமாகி இருக்க போகிறார். சூரியன் துலாம் வீட்டில் இருக்க போகிறார். சுக்கிரன் கன்னி ராசிக்காரர்கள் வீட்டில் நீச்சமாக இருக்க போகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார். இதனால தான் மிகப்பெரிய யோகமானது ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டாகி இருந்தது. அதன் வெளிப்பாடாகத்தான் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிதி ரீதியாகவும் சரிங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் சரிங்க, நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போறீங்க. அதே போல கடந்த காலத்தில் குடும்பங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, அதுவுமே இப்போது சரியாக போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா சூரியனுடன் சுக்கிரன் சேர்க்கை அடைவதால சுக்கிர ஆதித்ய மகாராஜ யோகமும் பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கிறது. புதன் 7ஆம் வீட்டில் இருந்து விருச்சிக வீட்டிற்கு வரப்போகிறார். செவ்வாய் 10ஆம்
6ஆம் வீட்டுக்கு விருச்சகத்தின் வீட்டுக்கு வருகிறார். செவ்வாயும் புதனும் குருவின் பார்வைக்கு வருகின்றனர். இதனால் தான் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகி இருக்கிறது. குரு புதனை பார்ப்பதால பெரிய அறிவை கூடிய அமைப்பானது உண்டாக போகிறது. அந்த வகையில ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் மிகவும் அருமையான மாதமாகவே அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.